ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நேற்று வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 34. நான் நேற்று என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்று லெமன் ரைஸ், வெண்டைக்காய் ஃப்ரை, வத்தலும் வறுத்துட்டு அப்படியே முட்டையும் வேக வச்சு பசங்களுக்குலாம் கொடுத்து விட்டுறலாம் ஸ்கூலுக்கு அப்படின்னு பிளான் பண்ணி காலையில் எந்திரிச்ச உடனே டீக்கு பால் வச்சாச்சு. அதே போல் சாதம் வடிக்கிறதுக்கும் பானையில் தண்ணி வச்சுட்டேன். எனக்குமே ஜீரக தண்ணி வச்சாச்சு. பால் ஒன்ஸ் பொங்கி நல்லா வந்த உடனே நான் இஞ்சி, டீ தூள், சர்க்கரை போட்டு கொதிக்க வச்சிருவேன். எனக்குமே கருஞ்சீரகம் டீ நான் வச்சுட்டேன். வெண்டைக்காய் ஒரு 50% எண்ணெயில் நல்லா மொறுமொறுப்பு ஆனதுக்கு அப்புறமா உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்துடும்போது திரும்பவும் நல்லா பிசுபிசுப்பு தன்மை வரும். கொஞ்ச நேரம் அது அப்படியே எண்ணெயிலே வதக்கிட்டு இருந்தோம்னா அந்த பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா மொறுமொறுப்பாக வெண்டைக்காய் ஃப்ரை கிடைக்கும். காலையில் எல்லாருக்குமே டீ வடித்து கொடுத்துட்டு நானுமே அவங்க கூடவே சேர்ந்து கருஞ்சீரகம் டீ குடிச்சுக்குவேன். லெமன் ரைஸ்க்கு எந்த விதமான சைட் டிஷ் ரெடி பண்ணாலுமே அதுக்கு வத்தல் தான் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதனால அது எதுக்கு மிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதுவும் வறுத்து வச்சாச்சு. வேர்க்கடலை, முந்திரி பருப்பு எல்லாமே போட்டு லெமன் ரைஸும் ரெடி பண்ணிட்டேன். வேக வச்ச முட்டை அப்படி பிளெயினாக சாப்பிடாம கொஞ்சமாக மசாலாவும் தூவி விட்டுட்டேன். ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு 9 o'clock எனக்கு பசி எடுக்கிற மாதிரி தெரியல. அதனால ஒரு சொம்பு ஜீரக தண்ணி குடிச்சுக்கிட்டேன். ஒரு 10:30 மணிக்கு மட்டும்தான் கொள்ளு தோசையும் முட்டையும் எடுத்துக்கிட்டேன். சட்னி எதுவும் ரெடி பண்ணலன்னு கொஞ்சமாக ஊறுகாய் எடுத்துக்கிட்டு ஜீரக தண்ணியும் எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா நான் காலையிலே லஞ்ச் ரெடி பண்ணிடுவேன். எனக்கு பாதி கப் ப்ரௌன் ரைஸும் கொஞ்சமாக பாசி பருப்பும் போட்டு ஊற வச்சுட்டேன். ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அப்படின்ட்டு. காயெல்லாம் போட்டு கொஞ்சம் பொரியல் மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டேன். பொரியலாகவும் செய்யலாம், வேணும்னா குழம்பா கூட வச்சு எடுத்துக்கலாம். நான் வெங்காய தக்காளிலாம் வதக்கிட்டு கத்திரிக்காயும் முட்டைகோஸும் மட்டும் போட்டு நல்லா எண்ணெயில் கரம் மசாலா, உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இந்த கரம் மசாலா நான் வீட்டிலேயே அரைச்சது தான். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே போட்டு அரைக்கிறனால எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவும் சேர்த்தணுங்கிற அவசியம் கிடையாது. காய் எல்லாத்தையுமே ஒரு பக்கம் நல்லா வேக வச்சுட்டு இன்னொரு பக்கம் நான் ப்ரௌன் ரைஸும் பாசி பருப்பும் வேக வச்சுட்டேன். இது அரிசி பருப்பு சாதம் போல் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சேர்த்தி போடும்போது நமக்கு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். வெறும் சாதம் மட்டும் எடுத்துக்கும் போது வயிறு ரொம்ப ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். சீக்கிரமாக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். நமக்குன்னு எதுக்கு தனியாக செய்யணும் அப்படின்னு பார்க்காம இது போல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு பிடிச்ச காய்கறி போட்டு செய்யும்போது நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்த உடனே ரெடி பண்ணி வச்சுருந்த காயுமே நான் இது கூடவே சேர்த்தி போட்டு கலந்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தனியாக கூட சேர்த்தி வச்சு சாப்பிட்லாம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், என்ன வேணாலும் நம்ம சமைக்கலாம். ஆனால் நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணும். வீட்டில் ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் செய்கிற எந்த உணவாக இருந்தாலுமே நம்ம டயட் இருக்கும்போது சாப்பிட்லாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா அது எனக்குமே நான் மத்தியானத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்குவேன். பசங்க சாக்லேட் வேணும்னு கேட்டுட்டு இருந்தனால என்கிட்ட மீதி கொஞ்சமாக டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் மட்டும்தான் இருந்துச்சு. அதை எடுத்து வச்சுட்டேன். நான் மாவு அரைக்காதனால கடையிலிருந்து தான் கீரை வாங்கிட்டு வரும்போதே மாவும் வாங்கிட்டு வந்தேன் நைட்டுக்கு. சாக்லேட் சும்மா உருக்கி மட்டும் போடாமல் வேர்க்கடலை கொஞ்சம் போடலாம் அப்படின்ட்டு வேர்க்கடலை வறுக்கிறதுக்கும் எடுத்து வச்சுட்டு சாக்லேட்டை ஓவன்லேயே வச்சு உருக்கி எடுத்துடலான்ட்டு ஓவன்லேயும் வச்சுட்டேன். வேர்க்கடலை நல்லா வறுப்பட்ட உடனே இதோட தோல் எல்லாத்தையுமே நல்லா உரித்து எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் நல்லா ஒரு குருணை போல் அரைச்சி எடுத்துக்கலாம். சாக்லேட்டுமே நல்லா உருகி வந்திருக்கு. இதை ஸ்பூனை வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து கரைச்சி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலையும் இனிப்பு இல்லாதனால கொஞ்சமாக வெல்லம் பாகு காய்ச்சி வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். டார்க் சாக்லேட்டுங்கிறதுனால கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். அதனால வெல்லம் பாகு ஊற்றணும் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சாக்லேட் அச்சில் போட்டு எடுக்க போகிறேன். உங்ககிட்ட இது போல் சாக்லேட் அச்சு இல்லை அப்படின்னா
பிளேட்டில் கூட கொஞ்சமாக நெய் தடவி இதை அச்சு போல் எடுத்து வச்சுட்டு நீங்கள் டயட் இருக்கீங்கனாலுமே டார்க் சாக்லேட் தாராளமாக சாப்பிட்லாம். என்ன வேணாலும் சாப்பிட்லாம். பட் குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கணும். உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு கிரேவிங்ஸாக இருக்கா, வீட்டில் எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடும்போது வாரத்தில் ஒரு 2 நாள் மட்டும் காலையில் ஒரு 10:30 11 மணி டைமில் ஸ்வீட் சாப்பிடுங்க. 3 ஸ்வீட் 4 ஸ்வீட்டுன்னு சாப்பிடக்கூடாது. ஒரே ஒரு ஸ்வீட் இல்லை 2 ஸ்வீட் சாப்பிடுங்க. நம்மளோட கிரேவிங்ஸ் போகிறதுக்காக ஸ்வீட் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் நல்லா சூடாகவே ஜீரக தண்ணி குடிச்சுக்கோங்க. யாரெல்லாம் என் கூட வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கம்மி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலுமே கேளுங்க.